வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. நாட்டுக்கு சேவையாற்றுவதை இளைஞர்கள் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற ரோஜ்கர் மேளா எனப்படும் மாபெரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய பிரதமர் இவ்வாறு கூறினார். இந்தியாவின் மராட்டிய ராணுவ நிலப்பரப்புகள் தமிழகத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டை உட்பட 12 முக்கிய கோட்டைகளுக்கு யுனெஸ்கோ பாரம்பரிய அங்கீகாரம் கிடைத்திருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதில் 11 கோட்டைகள் மகாராஷ்டிராவிலும் 1 கோட்டை தமிழ்நாட்டிலும் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ராணுவ நிலப்பரப்புகளுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் உற்சாகம் அடைய செய்திருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வை நனவாகும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசுகையில் தெரிவித்தார். மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் நேற்று நடைபெற்ற ஆயுர்வேத கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசுகையில் ஆயுர்வேதம் இன்று உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்திய ஆயுஷ் நிறுவனம் புனிதமான சுஷ்ருத ஜெயந்தியை கொண்டாடும் வகையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு ஷாலியாகான் என்ற தேசிய கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் புதிய அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் நாளை பதவியேற்க உள்ளார். அவருடன் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக திரு வி செல்வம், திரு திப்பாய்ந்தான் மற்றும் திரு ராஜசேகரன் ஆகியோரும் பதவியேற்க உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.